வெல்கம் டு நீட் பயாலஜி தமிழ். நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன் டாபிக் தாங்க பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் ஃப்ரம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ்ல இருந்து டில் நவ் எல்லா சாப்டர்ஸும் நம்ம தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க வேணும்னா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். செக்ஷன் பார்க்கலாம்ப்பா. பட் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னப்பா? உயிரினங்களினுடைய பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது ஹை ஸ்பீசிஸ் ரிச்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹியூமன்ஸ் இருக்காங்க, அனிமல்ஸ் இருக்காங்க, பேர்ட்ஸ் இருக்காங்க, இன்செக்ட்ஸ் இருக்காங்க, ஃபங்கை, பாக்டீரியா, எவ்ரிதிங் எல்ஸ். எஸ், இது எல்லாமே ஸ்பீசிஸ் தான். அப்போ இந்த டைவர்சிட்டி, இந்த மாதிரி ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வேற்று கிரகவாசிகள் எர்த்துக்கு வந்து பார்த்தாங்கன்னா அவங்களே ஆச்சரியப்பட்டுருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து அதிகமாக இருக்குப்பா. ஈவன் ஒரு காமன் மேனே பிலீவ் பண்ண முடியாத அளவுக்கு எர்த்துல பாத்தீங்க அப்படின்னா எர்த்துல மோர் தென் 20,000 ஆன் ஸ்பீசிஸ் இருக்கு. அதாவது எறும்பு வகைகள் மட்டும் பாத்தீங்கன்னா மோர் தென் 20,000க்கு அதிகமான எறும்பு வகைகள் இருக்குப்பா. அதே மாதிரி 3 லட்சத்துக்கு அதிகமான பிட்டில்ஸ், அதாவது வண்டு இருக்குல்ல, அது 28,000க்கு அதிகமான மீன் வகைகள், அதே மாதிரி 20,000க்கு அதிகமான ஆர்ச்சிட் ஃபிளார் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து நம்மளுடைய எர்த்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது நீட்ல வந்து கேட்பாங்கப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஆண்ட் ஸ்பீசிஸ் இருக்கு, அதே மாதிரி பீட்டில்ஸ், ஃபிஷஸ் அண்ட் ஆர்ச்சிட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு நியூமரிக்கல் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? இந்த உயிரினங்களினுடைய பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொன்னோம்ப்பா. இந்த பயோடைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் லெவல்ல மட்டும் இல்லாமல் மேக்ரோ மாலிகுல்ஸ்ல இருந்து பயோம்ஸ், நம்மளுடைய பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதாவது மேக்ரோ மாலிகுல்ஸ் வந்து செல் ஆகும், செல்லா வந்து டிஷ்யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அப் டு பயோம்ஸ் வரைக்கும். அப்போ இதுலேயே வந்து நிறைய பயோடைவர்சிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற டேர்மா பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோசியாலஜிஸ்டான எட்வர்ட் வில்சன். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பயோடைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 3 டைப்பா வந்து பிரிக்கிறாங்கப்பா. ஒன்று ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ரெண்டாவது ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி. டைவர்சிட்டி அப்படின்னா என்ன? சேம் ஸ்பீசிஸ் இருக்கும், ஆனால் அதில் ஜீனில் வந்து நிறைய வேரியேஷன் ஸ்பீசிஸ் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரஃபல்ஃபியா வாமிட்டேரியா அப்படிங்கிறது ஒரு மெடிசினல் பிளான்ட். இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கெமிக்கல்ஸை வந்து மோர் கான்சென்ட்ரேட்டடாகவும் எஃபெக்டிவாகவும் கொடுக்குது. இது ஹிமாலயாஸில் வந்து இருக்குப்பா. அதே மாதிரி ரைஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். அதில் ஜெனட்டிக்காக வேரியேஷன்ஸ் பண்ணி நிறையா வந்து ரைஸ் வெரைட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. மோர் தென் 50,000 ரைஸ் வெரைட்டிஸ். அதே மாதிரி மேங்கோவில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1,000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ வந்து இருக்குது. ஆனால் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டிப்பா. அப்போ சில இடத்துல சில ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு த அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்ப்பா தேன் த ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேனா, ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி. ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னா என்ன? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி இருக்குப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், டெசர்ட் இருக்கு, ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு, அப்புறம் மேங்க்ரூவ்ஸ்னா என்னப்பா? சதுப்பு நிலங்கள். கோரல் ரீஃப்ங்கிறது கடல் கடியில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வெட்லாண்ட்ஸ்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய நிலம் இருக்கு. இஷ்வாரிஸ் அப்படிங்கிறது கலிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அல்பைன் மெடோஸ் ஹிமாலயாஸ்ல இருக்குப்பா. அல்பைன் மெடோஸ் அப்படிங்கிறது ஹிமாலயால இருக்கு. அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி இன் நார்வே, அதாவது நார்வேல இருக்கக்கூடிய ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியை விட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ஈக்கலாஜிக்கல் டைவர்சிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பயோடைவர்சிட்டி உருவாக்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல 100 மில்லியன் ஆச்சுப்பா. ஆனால் வெறும் 200 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து எக்ஸ்டென்ட், அழிஞ்சே போயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக ஹியூமனுடைய ஆதிக்கத்தினால. அப்போ இதை கேர் எடுத்த நிறைய கண்ட்ரிஸ் வந்து முன் வந்திருக்காங்க இந்த பயோடைவர்சிட்டி, இந்த ஸ்பீசிஸ் ரிச்னஸை வேர்ல்டு வைடாக சேவ் பண்ணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு மெனி ஸ்பீசிஸ் ஆர் தேர் ஆன் எர்த் அண்ட் ஹவு மெனி இன் இந்தியா. அதாவது மொத்தம் இந்த உலகத்தில் எத்தனை ஸ்பீசிஸ் இருக்கு, அதில் இந்தியாவில் எத்தனை இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும்ப்பா. ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க். இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சது தான் அவங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மில்லியன்கள் வந்து இருக்கு. இப்போ இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IUCN 2004 நிலவரப்படி மோர் தென்
அதாவது மோர் தென் 1.5 மில்லியன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கப்பா. ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக எந்த இடத்துல ஸ்பீசிஸை ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ரீஜியன்ஸ் தேன் த ட்ராபிக்கல். இது நீட்டில் கேட்பாங்கப்பா. ஏன் வந்து டெம்பரேட் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை ஃபுல்லாக இவங்க ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணி எழுதிட்டாங்க, பட் ட்ராபிக்கலில் இன்னும் கவுண்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கப்பா. ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்கிறதுனால இன்னமும் டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவதுப்பா பயாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெம்பரேட் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் ரிச்னஸை ஸ்டடி பண்ணி அதை வந்து ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 20 to 50 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் ராபர்ட் மே என்ன பண்ணுறாரு அப்படின்னா மோர் சயின்டிஃபிக்காக மோர் கன்சர்வேட்டிவாக சயின்டிஃபிக்கலாக வந்து கன்சைஸ் பண்ணி 7 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்பீசிஸ் இவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண டோட்டல் ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 70% வந்து அனிமல்ஸ் தான்ப்பா. அனிமல்ஸ் வந்து தான் அதிகமாக இருக்குது. அதில் பிளான்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 22% தான் வந்து பிளான்ட்ஸே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடென்டிஃபை பண்ண அனிமல்ஸ்லேயே வந்து 70% வந்து இன்செக்ட்ஸ் பூச்சிகள் தான் அதிகமாக இருந்திருக்கு. அதாவது 10 அனிமல் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா அதில் 7 வந்து இன்செக்டாக தான்ப்பா இருந்திருக்கு. ஓகே, அதாவது ஃபங்கையினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு, ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்ததை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ என்சிஆர்டியில் இந்த ஃபிகர் வந்து கொடுத்துருப்பாங்கப்பா. அதாவது இன்வெர்டபிரேட்ஸ், வெர்டபிரேட்ஸ், அடுத்து பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த பை டயக்ராமில் இப்போ பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸில் இன்செக்ட்ஸினுடைய எண்ணிக்கை தான் மெஜாரிட்டியாக இருக்குது. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதர் அனிமல் குரூப்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்லூஸ்கஸ், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு கிறிஸ்டேஷன்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து பாருங்க வெர்டபிரேட்ஸ். வெர்டபிரேட்ஸில் பொறுத்த வரைக்கும் ஃபிஷ் தான் ஹாஃப் எண்ணிக்கை அதிகமாக இருக்காங்க. அடுத்து பாருங்க பேர்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெப்டைல்ஸ், அடுத்து ஆம்பிபியன்ஸ், அடுத்து மேமல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க பிளான்ட் ஸ்பீசிஸ். பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் ஃபங்கை வந்து அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஆஞ்சியோஸ்பெர்ம் அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோசஸ், அடுத்து ஃபென்ஸ் அண்ட் அல்லீல்ஸ், அடுத்ததான் லீஸ்ட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ். இப்போ என்சிஆர்டியில் பிக்சர் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. ஸோ எல்லா பிக்சர்ஸையும் நம்ம படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோடைவர்சிட்டி ஸ்பீசிஸ்னுடைய கால்குலேஷன்ஸில் ப்ரோகேரியாட்ஸ்க்கு எந்த ரோலுமே கொடுக்கலப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்ஸ்னா பாக்டீரியாப்பா. ஏன்னா கன்வென்ஷனல் டாக்ஸனாமிக்கல் மெத்தட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்ஸ்க்கு எந்த விதமான குரூப்பும் அவங்க வைக்கல. அப்படி ப்ரோகேரியாட்ஸை நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கல்ச்சர் பிளேட்டில் போட்டு எத்தனை டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எண்ணணும் அப்படின்னா இட் கோஸ் பியாண்ட் த மில்லியன் கணக்கை விட தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுனுடைய லேண்ட் ஏரியாவில் 2.4% இருக்குப்பா. அப்படி இருந்தும் இதில் 8.1% ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 12 மெகா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். இது கேட்பாங்கப்பா. அதாவது வேர்ல்டு வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைஸாக இஸ் ஒன் ஆஃப் த 12 மெகா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்ட். உலக லெவலில் இருக்கக்கூடிய 12 மெகா டைவர்சிட்டியில் இந்தியாவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அதில் இது வரைக்கும் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா 40,000 பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. அதில் டபுள் த அமௌண்ட் ஆஃப் அனிமல் ஸ்பீசிஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ மேஸ்னுடைய குளோபல் எஸ்டிமேட்ஸ், மேஸோட குளோபல் எஸ்டிமேட் படி என்னப்பா சொன்னாங்க, 7 மில்லியன் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்களா. அதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி 22% தான் வந்து டோட்டல் ஸ்பீசிஸில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ், அப்போ இன்னும் நம்ம டிஸ்கவர் பண்ண வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1 லட்சம் பிளான்ட் ஸ்பீசிஸ் அண்ட் 3 லட்சம் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து இன்னும் எட் டு பி டிஸ்கவர்ட்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த ஹியூமன் ரேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பீசிஸ் நம்ம கண்டுபிடிக்காமையே வந்து மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சர்ஸ் பயாலஜிக்கல் லைப்ரரி வந்து பேர்ன் அவுட் ஆகிட்டு இருக்கா. அதாவது இப்போ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸை வந்து நம்ம புக்கில் ஒரு கேட்டலாகில் ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம வந்து அதெல்லாம் எழுதுவோம்ல, எழுதுறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பீசிஸ்லாம் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா பேட்டர்ன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது என்ன பேட்டர்னில் இருக்குது, சில இடத்துல அதிகமாகும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். அப்போ அதை 2 டைப்பில் வந்து நமக்கு சொல்கிறாங்கப்பா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லாட்டிடியூடினல் கிரேடியன்ட், இன்னொன்று வந்து ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். இப்போ லாட்டிடியூடினல் கிரேடியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லாட்டிடியூடியல் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன? இப்போ பயோடைவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் யூனிஃபார்மாக வந்து எல்லா இடத்துலையும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது. சில இடத்துல அதிகமாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும்.
நிறைய குரூப் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன் ஆஃப் டைவர்சிட்டி இருக்குது. அதில் ஒன்று தான்ப்பா லாட்டிடியூடியல் கிரேடியன்ட் அப்படிங்கிறது. லாட்டிடியூடியல் கிரேடியன்ட் அப்படின்னா என்ன? தெர் வாஸ் எ லிட்டில் பயோடைவர்சிட்டி அட் த போல்ஸ். நம்மளுடைய பூமி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் நீங்கள் வந்து என்ன படிப்பீங்க? நடுவில் இருக்கிறது வந்து ஈக்குவேடார், அதாவது பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. இது வந்து நார்த் போல், இது வந்து சவுத் போல்ப்பா. அப்போ தெர் வாஸ் எ லிட்டில் பயோடைவர்சிட்டி அட் த போல்ஸ். போலார் ரீஜியன்ஸில் நார்த் போல் சவுத் போலில் பார்த்தீங்க அப்படின்னா பயோடைவர்சிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி இஸ் மோர் இன் டெம்பரேட் ஏரியாஸ் பட் இட் அக்கர்ஸ் மேக்ஸிமம் இன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். திஸ் இஸ் பிகாஸ் த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் ஹேவ் மோர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் ஃபார் மோர் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ். இப்போ பாருங்கப்பா, லாட்டிடியூடியல் கிரேடியன்ட் வந்து பார்க்கலாம். இப்போ லாட்டிடியூடியல் கிரேடியன்ட்ல நம்ம என்னப்பா சொன்னோம்? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேடார்ல இருந்து டுவர்ட்ஸ் த போல் நோக்கி போக போக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எஸ், இப்போ பாருங்க, அதில் சில எக்ஸப்ஷன்ஸ் கேஸ் இருக்கு. அதாவது இதுதான்ப்பா ஈக்குவேடார். ஈக்குவேடார்னா என்னப்பா? பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்றோம்ல. இதுக்கு 23.5 டிகிரி நார்த்லேயும் சரி, 23.5 டிகிரி சவுத்லேயும் சரி. இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இடத்த என்னன்னு சொல்றாங்கன்னா டிராபிக்கல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல் ரீஜியன்ஸ் அப்படின்னாப்பா அப்படிங்கிறது அதிக மழையும் இருக்கும், அதிக வெயிலும் இருக்கும். இப்போ ரெண்டுமே சரிசமமா இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எதுக்குள்ள? இந்த 23 டிகிரி நார்த் டு த ஈக்குவேட்டர், 23.5 டிகிரி சவுத் டு த ஈக்குவேட்டர். ஓகே, இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் நம்மளுக்கு சொல்றாங்க. இப்போ கொலம்பியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கும்பா. இதுல 1400 பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்கு. பேர்ட்ஸ் 1400 பறவைகள் இல்லை, பறவை இனங்கள். அதாவது ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது இப்போ காக்கா, குருவி, கொக்கு அதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து ஸ்பீசிஸ், வேற வேற ஸ்பீசிஸ் வந்து அதே மாதிரி 1400 இருக்குப்பா. நியூயார்க் பார்த்தீங்க அப்படின்னா 41 டிகிரி நார்த், நார்த்தில் 41 டிகிரி வந்து இங்கே இருக்குப்பா நியூயார்க். இதில் பார்த்தீங்கன்னா 105 பேர்ட் ஸ்பீசிஸ் தான் இருக்கு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே டுவர்ட்ஸ் த போல் நோக்கி இருக்கும். இதில் 56 பேர்ட் ஸ்பீசிஸ் தான் இருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்றாங்க? லாட்டிடியூடியல் கிரேடியன்ட் படி நடக்குது. அதாவது டுவர்ட்ஸ் போல் நோக்கி போக போக ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இந்தியாவில் எப்படி இருக்கு? இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த லேண்ட் ஏரியா வந்து ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ்குள்ளே தான், இந்த ரீஜியன்ஸ்குள்ளே தான் இந்தியா வந்து வருதுப்பா. அதாவது இந்த ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ் நம்ம சொன்னோம்ல, இந்த ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் தான் இந்தியாவினுடைய அதிக பரப்பளவு வருது. அப்போ இந்தியாவினுடைய ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 1200 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஈக்குவேடார் இதை மறந்துடாதீங்கப்பா. இப்போ இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். இது ஈக்குவேட்டார் ஸ்மால் டி போட்டிருப்பாங்க, இதில் டி போட்டிருப்பாங்க. ஈக்குவேடார் அப்படிங்கிறது ஒரு ஐலாண்ட்பா. அதாவது இப்போ நித்யானந்தா போனார்ல ஈக்குவேடார் சொல்லிட்டு இருக்காங்களா, அதுதான். அந்த ஈக்குவேடார் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஈக்குவேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுக்கு பேரே ஈக்குவேடார் அப்படின்னு வச்சாங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 10 டைம்ஸ், அதாவது சுமார் 10 மடங்கு அதிகமாக இருக்குமா கம்பேரிட்டிவ் டு த மிட்வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. மிட்வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வந்து டெம்பரேட் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இப்போ டெம்பரேட் ரீஜியன்ஸ்னா என்ன? அதாவது அதிகமான குளிர் இருக்கக்கூடிய இடங்கள் தான் டெம்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்பரேட் அப்படின்னு வச்சுட்டு நம்ம அதிகமான ஹாட்டாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம தப்பா எழுதிடக்கூடாது. டெம்பரேட் அப்படிங்கிறது அதிகமான குளிர் நிறைந்த இடம். ஓகேவா? டிராபிக்கல் அப்படிங்கிறது வெயிலும் மழையும் சமமாக இருக்கும். டெம்பரேட் அப்படிங்கிறது குளிர் பிரதேசம். அப்போ இந்த மிட்வெஸ்ட் ஆஃப் யூஎஸ்ஏ டெம்பரேட் ரீஜன்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவேடார் ஃபாரஸ்ட் எங்கே இருக்கும்? ஈக்குவேடார் ரீஜன்ஸில் பக்கத்தில் இருக்கு. இதில் 10 டைம்ஸ் வந்து மோர் ஸ்பீசிஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது நம்ம டிராபிக்கல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. டிராபிக்கல்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஹை ரெயினும் இருக்கும், ஹை வெயிலும் இருக்கும். அதாவது அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும்? சவுத் அமெரிக்காவில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க என்டையர் எர்த்லே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மோர் தென் 40,000 ஸ்பீசிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், 40,000க்கு மேலே வந்து பிளான்ட் ஸ்பீசிஸ் இருக்கு. அதே மாதிரி 3,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வந்து இருக்கு. மீன்கள்லே வந்து இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 20-30 வெரைட்டி தெரியும் அப்படின்னா 3000 வெரைட்டி ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ஃபிஷஸ் வந்து இருக்கு. அண்ட் ஆல்சோ 1300 பேர்ட்ஸ், 4 to 7 பேர்ட்ஸ்னா என்னப்பா? ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ்
4 to 7 species of mammals and 4 to 7 amphibians, 378 species of reptiles அது வந்து இருக்குப்பா. அதே மாதிரி more than 1,25,000 invertebrates இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இதுல இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுதான்ப்பா அவங்க நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. more than 2 million insects வந்து yet to be found. இன்னமும் நம்ம கண்டுபிடிக்கப்பட வேணும். இன்னும் லெசன்ஸ் ஃபுல்லாவே நிறைய வந்து இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூஸ் நம்பர்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிக்கிட்டாங்க. டே டு டே லைஃப்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். பாருங்கப்பா, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ்ல அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டோம் கம்பேர்ட் டு த டெம்பரேட் ரீஜியன்ஸ். அப்ப நிறைய ஈக்காலஜிஸ்டும் எவல்யூஷனரி பயாலஜிஸ்டும் சேர்ந்து சில ஹைப்போதீசிஸை முன்வைக்கிறாங்க. இதனால தான் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ட்ராபிக்கல் ரீஜியன்ஸ்ல அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு த டெம்பரேட் ரீஜியன்ஸ். அதுக்கான காரணங்களை அவங்க 3 சொல்றாங்கப்பா. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீசியேஷன். ஸ்பீசியேஷன்னா என்ன? நம்பர் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ் வந்து ஆரிஜின் ஆகிறது. அப்ப நியூ ஸ்பீசிஸ் ஆரிஜின் ஆனாதானே நிறைய டைவர்சிட்டி வந்து இருக்கும். அப்ப இந்த ஸ்பீசியேஷன் வந்து டிராபிக்கல் ரீஜியன்ஸ்ல அதிகமா நடக்குது. ஏன் அதிகமா நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அன்டிஸ்டர்ப்டா இருக்குப்பா. இப்ப டிராபிக்கல் ரீஜியன்ஸ் இருக்குல்ல, அதாவது ஈக்வடாருக்கு 23.5 டிகிரி நார்த்தும் சவுத்தும், இந்த டிராபிக்கல் ரீஜியன்ஸ்ல பாத்தீங்கன்னா பல 100 மில்லியன் ஆண்டுகளா வந்து அன்டிஸ்டர்ப்டு, எந்த டிஸ்டர்புமே இல்லாம அப்படியே இருக்கு. ஸோ தட் நியூ ஸ்பீசிஸ் வர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலையா இருக்குன்னு சொல்றாங்க. இதே டெம்பரேட் ரீஜியன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த பனி பிரதேசங்கள்ல என்ன இருக்கும்? இப்ப பல 100 அடிக்கு கீழே பல 100 அடியா வந்து நம்மளுக்கு பனி வந்து படர்ந்திருக்கும். அப்ப நியூ ஸ்பீசிஸ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதனால ஸ்பீசியேஷன் வந்து டெம்பரேட் ரீஜியன்ஸ்ல கம்மியாகவும் டிராபிக்கல் ரீஜியன்ஸ்ல அதிகமாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாப்பா லெஸ் சீசனல் ஆக்டிவிட்டீஸ். லெஸ் சீசனல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா என்ன? கம்பேரிட்டிவ் டு த டெம்பரேட் ரீஜியன்ஸ், பனி பிரதேசங்களை கம்பேர் பண்ணும்போது டிராபிக்கல் ரீஜியன்ஸ்ல பாத்தீங்கன்னா சீசனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்றாங்கப்பா. அப்படி இருந்தாலும் அப்படியே சீசனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு எப்படி ஸ்ப்ரிங் சீசன், ஆட்டம் சீசன், சம்மர், வின்டர், இது வந்து கான்ஸ்டன்டா அன்பிரெடிக்டபிள் மேனர்ல தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் அன்பிரெடிக்டபிள் சீசனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கிறதுனால டிராபிக்கல் ரீஜியன்ஸ்ல வந்து more number of species diversity இருக்கு compared to the temperate regions. Increase in solar energy, அதாவது இந்த tropical regions இருக்குல்ல, அதுல solar energy, sunlight energy அதிகமா படுறதுனால இங்க productivity வந்து அதிகமா இருக்குப்பா. Increase in the productivity அதிகமா இருக்கிறதுனால இதுல species diversityயும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So these are the 3 hypotheses to increase the species diversity in the tropical regions compared to the temperate regions அப்படின்னு சொல்லிட்டாங்க. altitudinal gradient அப்படின்னு ஒன்று வரும். இது என்ன altitudinal gradient அப்படின்னு பார்க்கும்போது as we ascend high mountains a decrease in species diversity occurs due to drop in temperature and greater seasonal variability. அதாவது இப்போ நம்ம படிச்சோம்ல அதான்ப்பா altitudinal gradient அப்படிங்கிறாங்க. அதாவது towards mountain, இப்போ இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து ஹிமாலய உச்சிக்கு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. மவுண்டைன் போக போக ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டி வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சரும் கம்மியா இருக்கும். அதுல சீசனல் வேரியபிலிட்டியும் கிரேட்டர் சீசனல் வேரியபிலிட்டி, அதாவது அதிகமான பனி இருக்கும். அதனால தான் அங்க ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாப்பா ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப். அது அலெக்சாண்டர் வான் ஹம்பல்ட் தான்ப்பா ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பா புட் ஃபார்வர்ட் பண்றாங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜெர்மன் நேச்சுரலிஸ்ட். அப்சர்வ் தட் species richness within region increases with increasing area but only up to a certain limit. இது என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவை அதிகப்படுத்த species richness வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு certain limit தான், அதுக்கு மேல வந்து species richness அதிகமா இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ இது என்ன மீனிங் அப்படிங்கறத பார்க்கலாமா? அப்படி நம்ம ஸ்ட்ரீட் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரீட்ல வந்து என்னென்னப்பா இருக்கும்? பூனை, இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஊர் எடுத்துக்கோங்க. நம்ம ஊர் எடுத்துக்கும் போது என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்கும்பா? பிக் இருக்கும், டாங்கி இருக்கும், அப்புறம் எலி இருக்கும், முயல் இருக்கும், ஸ்னேக் இருக்கும். அப்ப ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து ஒரு ஸ்மால் ஏரியாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ் கம்மியா இருக்கும். நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா அதிகமா இருக்கும். இதே நம்ம டிஸ்ட்ரிக்டே எடுத்துக்கோங்க. அப்ப வந்து பாருங்க கண்டிப்பா இதுல ஃபாரஸ்ட் இன்க்ளூடா இருக்குமா? அப்ப புலி வரும், மான் வரும், யானைகள்லாம் வந்து இதுல சேரும். இதே நம்மளுடைய ஸ்டேட், அதே மாதிரி நம்மளுடைய கான்டினென்ட், இப்படி நம்மளுடைய ஏரியாவை அதிகப்படுத்த ஸ்பீசிஸ்னுடைய டைவர்சிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றாருப்பா. அது யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வான் ஹம்பல்ட். அப்படி சொன்னவர் இப்படி ஏரியாவை அதிகப்படுத்திட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா எல்லா டைமும் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமா இருக்காது. ஒரு சர்டைன் பாயிண்ட்ல வந்து ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு கர்வ்ல வந்து இப்ப நமக்கு சொல்லுவாங்கப்பா. ஃபார் எ வைட் வெரைட்டி ஆஃப் டாக்ஸா
whether they are birds, bats, freshwater fishes or flowering plants, and relationship between species richness and area is a rectangular hyperbola. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்பீசிஸ்க்கும் அந்த ஏரியாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வரைகிறாங்க. அப்படி வரையும் போது அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படிங்கிற கர்வ் கிடைக்குது. இந்த கர்வ் வந்து நம்மளுடைய என்சிஆர்டியில் கொடுத்துருப்பாங்கப்பா. நம்ம இப்போ ஸ்பீசிஸ் ஏரியா ரிலேஷன்ஷிப்பில் இப்போ ஸ்பீசிஸ் ரிச்னஸ்க்கும் ஏரியாவுக்கும் நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கிராஃப் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னாப்பா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஓகே, இப்போ ஹைப்பர்போலா அப்படின்னா என்னன்னா இப்போ பாருங்க ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாங்கிறது இப்படி தான்ப்பா இருக்கும். சரிங்களா? இதில் இந்த ஒன்று மட்டும்தான் இங்கே வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எதை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ ஏரியா வந்து ஸ்மாலாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இந்த அளவில் தான் இருக்குது. இப்போ ஏரியாவை நான் அதிகப்படுத்துகிறேன். அப்போ ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து எனக்கு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது. இன்னும் நான் ஏரியாவை அதிகப்படுத்துகிறேன். ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து எனக்கு இன்னும் அதிகமாக தான் கிடைக்குது. ஆனால் அதுக்கப்புறமும் நான் எவ்வளவு ஏரியாவை நான் அதிகப்படுத்தினாலும் என்னோட ஸ்பீசிஸ் ரிச்னஸ் வந்து அதிகமாகவே இல்லை. ஓகேவா? இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S = C. இதுல S அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பா. C அப்படிங்கிறது Y இன்டர்செப்ட். Y இன்டர்செப்ட் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம வரைஞ்ச ஸ்லோப்பு Y ஆக்சிஸை எந்த இடத்துல டச் பண்ணுதோ இதுக்கு பேர் தான் Y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அப்போ ஸ்பீசிஸ் ரிச்னஸ்க்கும் ஏரியாவுக்கும் நம்ம வரையும் போது எந்த இடத்துல வந்து Y ஆக்சிஸை டச் பண்ணுதோ அதுதான் வந்து C அப்படிங்கிறது Y இன்டர்செப்ட். ஓகேவா? அடுத்து A அப்படின்னா என்ன? ஏரியா. S அப்படிங்கிறது ஸ்பீசிஸ் ரிச்னஸ், ஏங்கிறது ஏரியா, C அப்படிங்கிறது Y இன்டர்செப்ட் பா. இப்போ இதுக்கு நம்ம லாக் எடுத்தோம் அப்படின்னா log S = log C plus Z log A. இப்போ S அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்பீசிஸ் ரிச்னஸ், C அப்படிங்கிறதுனா Y இன்டர்செப்ட், அப்போ Z அப்படின்னா என்ன? Z அப்படிங்கிறது ஸ்லோப் ஆஃப் த லைன். அதாவது இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் இருக்குல்ல இதுதான் Z அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரி, இப்போ இந்த Z அப்படிங்கிறதுல இந்த ஸ்லோப் ஆஃப் த லைன் இருக்குல்ல log S = log C plus log A. இதில் Zயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜனை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும்னா 0.1 to 0.2. ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ரீஜன், அதாவது ஒரு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய பிளான்ஸா இருக்கட்டும், கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸா இருக்கட்டும், இல்லைனா நியூயார்க்ல இருக்கக்கூடிய மல்லஸ்கஸா இருக்கும். இது வந்து பர்டிகுலர் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் ரிச்னஸ். அப்படி பர்டிகுலர் ரீஜனுக்கு மட்டும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.1 to 0.2. அப்போ ஜியோட வேல்யூ இசட்டோட வேல்யூ வந்து அதிகமாகும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கான்டினென்ட் அப்படின்னு பார்க்கும்போது இசட்டோட வேல்யூ இதை விட அதிகமாக இருக்கா? 0.6 to 1.2 வந்து இருக்கா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூஜிவோரஸ் அப்படிங்கிறது ஃப்ரூட் ஈட்டிங் பேர்ட்ஸ். இதோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்ட் வைஸ் பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். இன் டிஃப்ரெண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் 1.15 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க ஸ்டீப்பர் த ஸ்லோப்ஸ், அந்த ஸ்லோப் வந்து ஸ்டீப்பராக இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் ரிச்னஸ் அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாப்பா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. இப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இப்படி அழகாக இருக்குல்ல, பிளான்ட் இருக்குது, அனிமல்ஸ் இருக்குது, ஃபங்கை இருக்குது, பாக்டீரியா இருக்குது, ஃபிஷ் இருக்குது, எவ்ரிதிங் எல்ஸ் இருக்குல்ல. இந்த டைவர்சிட்டியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா நிறைய ஈக்காலஜிஸ்ட் வந்து இதுக்கு டைரெக்டாக அவங்களால ஆன்சர் கொடுக்க முடியலப்பா இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு. ஆனாலும் அவங்க சில விஷயங்களை அவங்க முன்மொழிகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்யூனிட்டி வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மோர் ஸ்டேபிள்னா என்ன? சார் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் வந்தாலும் சரி, மேன்மேட் நம்ம ஏதாவது அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலும் சரி, அண்ட் ஆல்சோ வந்து ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து அதை இன்வெர்ட் பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் அண்ட் ரெசிலியண்ட்டாக இருப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து நியூ வேரியண்ட்டை கொடுக்காம ஸ்டேபிளாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கப்பா. அப்போ இந்த ஸ்டெபிலிட்டிக்கு இந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டாங்க. ஓகே, இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் டில்மன்ஸ்பா. இப்போ டில்மனுடைய எக்ஸ்பிரிமெண்ட் என்ன? டில்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறாருப்பா. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளாட் இருக்குது, அதை டிஃப்ரெண்ட் ஏரியாவில் வந்து போடுறாரு. எந்த ஏரியாவில் மோர் நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குதோ அது வந்து கம்மியான வேரியேஷன்ஸ் தான் இயர் டு இயர் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவர் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல
இடத்துல மோர் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது பயோமாஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத டேவிட் டில்மன்ஸ் வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஈகோசிஸ்டமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, இந்த மாடர்ன் ஹியூமன் ரேஸ்க்கு, அதாவது பெருகி வரக்கூடிய இந்த மக்கள் தொகைக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சில கொஷின்ஸ் அவங்க நமக்கே கேட்குறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியில் சில ஸ்பீசிஸ் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஏதாவது பாதிப்பா? அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ்னா என்னப்பா, இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குது, அதில் ஒரு ஒரு ட்ரீ ஃப்ராக் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பா? அதே மாதிரி 20,000 ஆண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது, அதில் 5,000 ஆண்ட் ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு ஒன்லி 15,000 ஆண்ட் ஸ்பீசிஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஃபோர்ட் ஈகாலஜிஸ்ட்பா. இவர் பேர் வந்து பால் எரிக்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த பால் எரிக்ஸ் வந்து ஒரு ஹைப்போதீசிஸை முன்வைக்கிறாரு. அதாவது அவங்க கேட்ட கொஷினுக்கு பால் எரிக்ஸ் வந்து ஒரு ஹைப்போதீசிஸை முன்வைக்கிறாரு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ட் பாப்பர் ஹைப்போதீசிஸ் அப்படின்ட்டு. இது என்ன ரிவர்ட் பாப்பர் ஹைப்போதீசிஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியா ஒரு ஏரோப்ளைனோட நம்மளுக்கு கம்பேர் பண்ணுறாங்கப்பா. ஏரோப்ளைனை வந்து ஸ்பீசிஸ் டைவர்சிட்டியாக வந்து நினச்சிக்கிறாங்க. அதாவது ஏரோப்ளைனில் பார்த்தீங்கன்னா நிறைய நட்டு போல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா. இப்போ பாருங்க, சீட் பெல்ட்டில் சீட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 நட்டு இருக்கும். அதே மாதிரி விங்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நட்டு போல்ட் இருக்கும். அதே மாதிரி என்ஜினை கனெக்ட் பண்ணுறதுக்கு நட்டு போல்ட் இருக்கும்ல. இப்போ ஒவ்வொரு நட்டையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஆணி ஸ்க்ரூ இருக்குல்ல, ஒவ்வொரு நட்டு ஆணியும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்பீசிஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. அப்போ ஒரு ஏரோப்ளைன் ஃபுல்லாக எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது, அப்போ ஏரோப்ளைன் ஃபுல்லாக நிறைய ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்குது. இப்போ ஒவ்வொரு தடவை நம்ம ஏரோப்ளைனில் ட்ராவல் பண்ணும்போது முதல்ல நீங்கள் வந்து ஒரு சீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூவை கலட்டுறீங்க. எஸ், அப்போ ஒரு ஸ்பீசிஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால ஏரோப்ளைன் ஓடாமல் போயிருமா? ஓடும். எஸ், அதே மாதிரி இன்னொரு டைம் போகும்போது இன்னொரு தடவை ஒரு ஸ்க்ரூவை கலட்டுறீங்க. அப்போ ஏரோப்ளைன் ஓடாமல் போகுமா? கண்டிப்பாக ஓடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மேலே இந்த ஷெல்ஃப் மாதிரி வச்சுருப்பாங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்க்ரூவோ நட்டு போல்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. நம்ம ஸ்பீசிஸோட தானே ரிலேட் பண்ணுறோம். இப்போ எடுத்துகிட்டு வரும்போது அப்போ ஏரோப்ளைன் ஓடாமல் போயிருமா? கண்டிப்பாக ஓடும். ஆனால் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நட்டு போல்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜினில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர்ட்டை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க. அதே மாதிரி விங்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரிவர்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்போ ஏரோப்ளைன் ஓடுமா? ஓடாது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குட்டி குட்டி ஸ்பீசிஸை நம்ம எடுக்கும்போது என்டையர் பயோடைவர்சிட்டி வந்து அஃபெக்ட் ஆகாது. எப்போ ஒரு இம்பார்ட்டண்டான கீ ஸ்பீசிஸை நம்ம வந்து எடுக்கிறோமோ, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ, அப்போ தான் வந்து என்டையர் பயோடைவர்சிட்டியை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ஜினில் இருக்கக்கூடிய ரிவர்ட் தான் வந்து முக்கியமான ஒரு கீ ஸ்பீசிஸ். ரிவர்ட்னா என்ன? அந்த உயிரினம் தான் வந்து அந்த பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப முக்கியம். அதவே நம்ம வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த என்டையர் ஈகோசிஸ்டமே பாதிக்கப்படுதுல. அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பால் எரிக்ஸ். இதுக்கு பேர் தான் ரிவர்ட் பாப்பர் ஹைப்போதீசிஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிப்பா. இப்போ ஒரு நியூ ஸ்பீசிஸை ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நியூ ஸ்பீசிஸ் வந்து அந்த இடத்துல க்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஹியூமனோட ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்கிறாங்க. அது எப்படி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த ஸ்பீசிஸினுடைய க்ரோவை இவ்வளோ தூரம் தடுக்குது, இந்த பயோடைவர்சிட்டியை அஃபெக்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்கப்பா. அதாவது பசிபிக் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹியூமனே போய் குடி போகல. ஹியூமன் என்ட்ரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தென் 2000 பேர்ட் ஸ்பீசிஸ் 2000க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வந்து ஹியூமன் வந்து அந்த பசிபிக் ஐலாண்டில் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி IUCN-ஓட ரெட் லிஸ்ட்டில் 2004 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட் 500 இயர்ஸ், கடந்த 500 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 784 ஸ்பீசிஸ் வந்து 784 உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 338 பார்த்தீங்கன்னா வெர்டபிரேட்ஸ் முதுகெலும்புள்ள உயிரினங்கள், 359 பார்த்தீங்கன்னா இன்வெர்டபிரேட்ஸ், 87 பார்த்தீங்கன்னா பிளான்ஸ். இதெல்லாம் வந்து அழிஞ்சே போயிருச்சு அப்படின்ட்டு நம்மளுடைய கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்கப்பா 2004. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என்னென்ன உயிரினங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா டூடோ, அதாவது டூடோ அப்படிங்கிறது மருட்டஸில் இருக்கக்கூடிய பேர்ட். அதே மாதிரி குவாகா அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்குது, தைலாசன் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா, ஸ்டெல்லஸ் சீகவ் வந்து ரஷ்யாவில், அதே மாதிரி 3 டைகர் ஸ்பீசிஸ் 3 டைகர்
ஸ்பீசிஸ் இன் பாலி, ஜாவான் அண்ட் காஸ்பியன். அப்போ இந்த கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எக்ஸ்டின்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 20 இயர்ஸ் கடந்த 20 வருஷத்துல பார்த்தீங்கன்னா சுமார் மோர் தென் 27 ஸ்பீசிஸ்க்கு மேலே வந்து டிஸப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸ்பீசிஸ் வந்து அழியக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக வந்து நடக்கலாம். ரேண்டமானா இங்கே ஒரு ஸ்பீசிஸ் அங்கே ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்ட்டு இல்லை. அது சில முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் வந்து ரேப்பிடாக அழிஞ்சிட்டு இருக்குப்பா. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆம்பிபியன்ஸ் தான் வந்து மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன். இது வந்து நீட்டில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்கப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. வித் ஸ்பீசிஸ் மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதில் மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன். இப்போ மோர் தென் 15,500 ஸ்பீசிஸ் வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேசிங் எக்ஸ்டென்ஷன், அதாவது 15,500க்கு அதிகமான உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அழிவின் விளிம்பில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டு வைஸ்ல. பிரசன்ட் டேஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 12% ஆஃப் ஆல் பேர்ட் ஸ்பீசிஸ், இந்த பர்டிகுலர் பேர்ட் ஸ்பீசிஸ்னா சொல்ல இருக்கக்கூடிய பறவை இனங்கள்ல பார்த்தீங்கன்னா 12% வந்து பேர்ட் ஸ்பீசிஸும், 23% வந்து ஆல் மேமல்ஸும், 32% வந்து ஆம்பிபியன்ஸும் அண்ட் 31% வந்து ஜிம்னோஸ்பர்ம். ஒரு தடவை இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்கப்பா, விச் ஸ்பீசிஸ் வந்து மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னா ஒரு தடவை இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா, பேர்ட் ஸ்பீசிஸா, மேமல்ஸா, ஆம்பிபியன்ஸா, ஜிம்னோஸ்பர்மா அப்படின்ட்டு. மேலேயே நம்மளுக்கு இன்சிஆர்டில ஒரு லைன் இருக்கும், ஆம்பிபியன்ஸ் ஆர் மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னோஸ்பர்ம் வந்து 31% தான், இதே ஆம்பிபியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32%. அப்போ இதிலே தெரியுதா மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆம்பிபியன்ஸ். பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகிறதுக்கு ஹியூமன் மட்டும் காரணம் இல்லைப்பா. மனித இனம் தோன்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உயிரினங்களினுடைய எக்ஸ்டென்ஷன் அழிவு வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரூ ஃபாசில்ஸ், அதாவது நிறைய படிமானங்களில் எடுக்கும்போது நேச்சுரல் ஆராய்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த அகழ்வாராய்ச்சியில் அவங்களுக்கு கிடைச்சக்கூடிய அந்த ஃபாசில்ஸ் படிமானங்களினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது பிஃபோர் ஹியூமன்ஸ் மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடி நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் எர்த் மோர் தென் 3 பில்லியன் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து நடந்ததுப்பா. அதாவது மாஸ் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, மாசா நிறைய உயிரினங்கள் வந்து அழிஞ்சே போச்சு. இப்போ டைனோசர் வந்து அழிஞ்சு போச்சுல, அந்த மாதிரி 5 எபிசோடா வந்து உயிரினங்கள் வந்து இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 6th மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீட்டில் வந்து கேட்பாங்கப்பா. இதுக்கு முன்னாடி 5 எபிசோட்ஸ் ஆஃப் மாஸ் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிறது 6th எபிசோட் ஆஃப் மாஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகே, இப்போ ப்ரீ ஹியூமன், இப்போ மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்டென்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போயும் எக்ஸ்டென்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இதுக்கும் முன்னாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இப்போ கரண்ட் எக்ஸ்டென்ஷன் ரேட், அப்போ அழிவினுடைய அடிப்படையில் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா 100 to 1000 டைம்ஸ் வந்து ஃபாஸ்டர் தேன் ப்ரீ ஹியூமன் பீரியட். அதாவது இப்போ இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ரீ ஹியூமன் மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி விட 100லிருந்து 1000 மடங்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஸ்பீசிஸ்னுடைய எக்ஸ்டென்ஷன். இதே நிலைமை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்த 100 வருஷத்துல இருக்க half ஆஃப் ஆல் த ஸ்பீசிஸ் வந்து கம்ப்ளீட்டா எர்த்ல இருந்து வைப் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டியூ டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால. பார்த்தீங்கன்னாப்பா இப்போ லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இன் எ ரீஜியன் மே லீட் டு, இப்போ ஒரு இடத்துல பயோடைவர்சிட்டி நிறைய ஸ்பீசிஸ் வந்து லாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால என்னென்ன விளைவுகள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 டிக்ரீஸ் பிளான்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஆமாம், ஒரு பிளான்ட்டினுடைய உற்பத்தி வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படும். அண்ட் ஆல்சோ ரெசிஸ்டன்ட் டு த டிசீஸ், வேரியபிலிட்டி இன் சர்டைன் ஈகோசிஸ்டம் ப்ராசஸ். என்னென்ன ஈகோசிஸ்டம் ப்ராசஸ்ல நம்மளுக்கு வேரியபிலிட்டி இருக்கும்? பிளான்ட்டினுடைய ப்ரொடக்டிவிட்டி பாதிக்கப்படும், அதோட வாட்டர் யூசேஜ் கெப்பாசிட்டி அண்ட் ஆல்சோ பெஸ்ட் டிசீஸ் சைக்கிள்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பயோடைவர்சிட்டி வந்து லாஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கான்சிக்வன்சஸ்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி. த வேர்ல்ட் இஸ் ஃபேசிங் அன் ஆக்சிலரேட்டட் ரேட் ஆஃப் ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன். அதாவது உலகம் முழுக்க ஸ்பீசிஸ்னுடைய அழிவுகள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு, லார்ஜ்லி டியூ டு ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்களினுடைய செயல்பாடுகள்னால தான் ஸ்பீசிஸ்னுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. தெர் ஆர் 4 மேஜர் காசஸ் விச் ஆர் ஆல்சோ கால். இப்போ 4 முக்கிய காரணங்கள் தான் இந்த ஸ்பீசிஸ்னுடைய எக்ஸ்டென்ஷனுக்கு. அதை என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவில் குவாட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. 4 மேஜர் காசஸை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு புனை பேர் மாதிரி வைக்கிறாங்க, அதுக்கு அடிஷனல் நிக் நேம் மாதிரி சொல்றாங்க, அதுக்கு பேரு ஈவில் குவாட்ரட்பா.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். ஹேபிட்டட் அப்படிங்கிறது வாழ்விடம் லாஸ் ஆகிறதுனாலையும் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ்னாலையும் எப்படி வந்து பயோடைவர்சிட்டி வந்து லாஸ் ஆகுது, அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் அந்த பர்டிகுலர் ரீஜியன்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், நல்ல மழை பெய்யும், நல்ல வெயில் அடிக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் பொதுவாக நம்மளுடைய பூமியில் மோர் தென் 14% ஆஃப் எர்த்தை வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்துச்சுப்பா. அதாவது 14% மேலே நம்மளுடைய பூமியில் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 6% தான் வந்து ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு வந்து அழிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த லெசனை படித்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1000 ஹெக்டேர் ஆஃப் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் வந்து அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்பா. அதுதான் நம்மளுடைய எர்த்தினுடைய லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்த எர்த்துக்குமே வந்து பிராணவாயு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எது, த லங்ஸ் ஆஃப் த பிளானட் ஆன அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட ஹேபிட்டட் வாழ்க்கிறாங்க. எப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோயா பீன்ஸை க்ரோ பண்ணுறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ கால்நடைகளை வளர்க்குறதுக்காகவும். அப்போ அந்த ஹேபிட்டட் வாழ்விடங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்து அழிக்கிறாங்க. அது எப்படி அழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பர்டிகுலர் ஒரு இடத்துல ஹியூமன் போய் இந்த இடத்துல ஆக்குப்பை பண்ணி ஒரு பீட்டல் ஒரு கால்நடையில் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வீடு கட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து சோயாபீன் கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஹேபிட்டன்ட்டை பார்த்தீங்கன்னா குட்டி 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 ஃப்ராக்மெண்ட்டாக வந்து இவங்க ஆக்குப்பை பண்ண பண்ண இதில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன ஆவாங்க, மைக்ரேட் ஆவாங்க. பேர்ட்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆவாங்க. அப்படி இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு பேர்ட்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஒரு டியர் இருக்கு, மான் இருக்கு. இவங்க மைக்ரேட் ஆகி இங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆகி அந்த ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிடுது. மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் ரெக்வயரிங் லார்ஜ் டெரிட்டரிஸ் ஆர் பேட்லி அஃபெக்டட் அண்ட் மைக்ரேட்டரி அனிமல்ஸ் would surely go astray and must get killed. அந்த மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து கில்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க. குவாட்ரேட்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்ன, எக்ஸசிவ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் எ ஸ்பீசிஸ். ஒரு ஸ்பீசிஸை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், வெதர் எ பிளான்ட் ஆர் அனிமல் ரெடியூசஸ் த சைஸ் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன். அதோட பாப்புலேஷனே வந்து குறைஞ்சிரும். ஸோ தட் இட் பிகம்ஸ் வல்னரபிள் டு எக்ஸ்டென்ஷன். ஸோ அழிவின் விளிம்புக்கு வந்து அது தள்ளப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த லாஸ்ட் 500 இயர்ஸ் கடந்த 500 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 3 சப்ஸ்பீசிஸ் ஆஃப் டைகர், டூடோ, ஸ்டெல்லர் சீ கவ். அதாவது டைகரு, டோடோ பேர்டு, ஸ்டெல்லர் சீ கவ் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ பேசஞ்சர் பீஜியன் ஹேவ் பிகம் எக்ஸ்ட்ரீம் டியூ டு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பை ஹியூமன்ஸ். அதாவது மனிதர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக அதை எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணதுனால 3 சப்ஸ்பீசிஸ் ஆஃப் டைகர், டூடோ, ஸ்டெல்லர் சீ கவ் அண்ட் பேசஞ்சர் பீஜியன் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் nowadays several marine fish populations are declining around the world. வேர்ல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா நிறைய மீன் வகைகளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன். ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் அப்படின்னா என்ன, இப்போ ஒரு ஹேபிட்டனுக்கு சம்மந்தமே இல்லாத புதுசாக ஒரு ஸ்பீசிஸை அந்த இடத்துல விடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த இடத்துல வாழக்கூடியவங்கள வந்து எக்ஸ்டென்ட் அழிச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னாப்பா, நம்பர் 1 வந்து நீல்பர்க். நீல்பர்க் அப்படிங்கிறது ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷ்பா. அதாவது மற்ற ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிடக்கூடியது. இதை வந்து எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா லேக் விக்டோரியா ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கே சம்பந்தமே இல்லாத நீல்பர்க் அப்படிங்கிற ஒரு பிரெடேட்டர் ஃபிஷ்ஷை இந்த லேக் விக்டோரியா ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு வந்து விட்டாங்க. இட் இஸ் சின்ஸ் தென் கில் அண்ட் எலிமினேட்டட் த ஈக்கலாஜிக்கலி யூனிக் டைவர்சிட்டி ஆஃப் 200 நேட்டிவ் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்மால் சிசில்டு. அதாவது 200க்கு அதிகமான சிசில்டு ஃபிஷஸ், அந்த நேட்டிவ்லேயே வாழக்கூடிய ஃபிஷஸ் இனங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ட் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாண்டனா அண்ட் வாட்டர் ஹயசின்த், அதாவது இது ஒரு வாட்டர் பாடிஸ்ல வந்து விடுறாங்கப்பா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பொல்யூஷன் இன் த இந்தியன் வாட்டர்ஸ். வாட்டர்ல இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸை குறைக்கிறதுக்காக. ஆனால் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் லீட் டு த கிளாகிங் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன்க்ளூடிங் வெட்லேண்ட்ஸ் இன் மெனி பிளேசஸ். திஸ் ஹாஸ் ரிசல்ட் இன் டெத் ஆஃப் செவரல். அப்போ இதை கொண்டு போய் விட்டதுனால என்னாச்சுன்னா
அந்த வாட்டர் பாடிஸில் இயற்கையிலேயே வந்து அந்த வாட்டர் பாடிஸில் நேட்டிவாக வாழக்கூடிய செவரல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீசிஸ் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏலியன் ஸ்பீசிஸை இன்வைட் பண்ணுறது மூலமாக நேட்டிவ் ஸ்பீசிஸ் வந்து இது மூலமாக அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஏலியன் ஸ்பீசிஸ் வந்து ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் பா. இப்போ ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அக்வா கல்ச்சரில். ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷான கிளாரியஸ் கேரிபீனஸ் அப்படிங்கிறத அக்வா கல்ச்சர் முறையில் வளர்க்குறாங்கப்பா. ஆனால் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த லிவரில் இண்டிஜினஸாக இருக்கக்கூடிய ஹேட்ஃபிஷை வந்து இது எக்ஸ்டென்ஷன் பண்ணிருச்சு. கோ எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மெரைன் ஃபிஷ் வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு அழிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபிஷ்ஷை சார்ந்து இருக்கக்கூடிய பேரசைட்டும் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கும் அதானே. அதாவது ஒரு உயிரினம் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த உயிரினத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினமும் அழிஞ்சிரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் செர்டைன் ஒப்ளிகேட்டரி மியூட்டாலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர், யுகாமாத் அண்ட் த யுகாஃப்ளார். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன் வில் ஆட்டோமேட்டிக்கலி காஸ் வித் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த அதர். எக்ஸ்டென்ஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் பாலினேட்டர்ஸ். அதாவது பிளான்ட் பாலினேட்டர்ஸ்னா என்னப்பா? இப்போ நம்ம ஆர்ச்சிட் பிளான்ட்டே நம்ம படித்தோம். அதாவது ஆர்ச்சிட் பிளான்ட்டினுடைய ஒரு ஃப்ளார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பீ மாதிரி இருக்கும். அதனால தான் மேல் பீ வந்து அட்ராக்ட் பண்ணி பாலினேஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னோமா. இப்போ ஃபீமேல் பீயே வந்து எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சிட் பிளான்ட்டும் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கும் தானே. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஒன் ஸ்பீசிஸ் இன்வேரியபிளி எக்ஸ்டென்டட் டு த அதர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னாப்பா பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். எதுக்காக நம்ம இந்த பயோடைவர்சிட்டியை அவ்வளோ தூரம் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 3 இம்பார்ட்டன்ட் காரணம் சொல்கிறாங்கப்பா. சில பார்த்தீங்க அப்படின்னா நேரோ யூட்டிலிட்டேரியன், ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் அண்ட் எத்திக்கல் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரோ யூட்டிலிட்டேரியன் அப்படின்னா நம்மளுடைய தேவைக்காகவாவது இந்த பயோடைவர்சிட்டியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ட்டு. இப்போ நேரோ யூட்டிலிட்டேரியன் அப்படின்னா என்ன? இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் அப்டைன் செவரல் டைரக்ட் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் நேச்சர். ஆமாம், நேச்சர்லேருந்து நமக்கு எக்கனாமிக் பொருளாதார ரீதியாக நம்ம நிறைய பெனிஃபிட்டை அடைஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சர்ல இருந்து சீரியல்ஸ், அதாவது தானியங்கள், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறோம். அண்ட் ஆல்சோ ஃபயர்வுட், அதாவது மரக்கட்டைகள்லாம் நம்ம வீடு பயன்படுத்துறதுக்கு. அண்ட் ஆல்சோ ஃபைபர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெட்டீரியல் ஆர் அப்டைன் ஃப்ரம் த கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ஆர் அப்டைன் ஃப்ரம் த நேச்சர். இயற்கையிலிருந்து தான் நம்ம வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள். அதே மாதிரி ஃபயர்வுட் எரிக்கிறதுக்கு தேவையான மரக்கட்டைகள், ஃபைபர், சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ் எவ்ரிதிங் எல்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா சச்சஸ் tannin, lubricants, dyes, resins, perfumes இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் டூ. ஆமாம், இந்த ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸ் தான் வந்து மோர் தென் 25% ஆஃப் த ட்ரக்ஸ். இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய மெடிசின்ஸில் 25க்கும் அதிகமாக பிளான்ட் ஸ்பீசிஸ்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அதே மாதிரி ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25,000க்கு அதிகமாக பிளான்ட் ஸ்பீசிஸ் வந்து நம்மளுக்கு மெடிசினல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம எட் டு பி டிஸ்கவர் பண்ணுறது நிறையா இருக்குப்பா. ஓகே, அதே மாதிரி அப்படின்னா பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா, இது கேட்பாங்க. பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னா என்ன? இஸ் a method of exploring genetics and species level diversity to get and develop products of economic importance. இப்போ நேச்சர்ல ஒரு பிளான்ட்ல இருந்து ஒரு சர்டைன் ட்ரக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட ஜெனட்டிக்ஸ் ஜீனை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளுக்கு 10 ml அப்படிங்கிறது ஒரு மெடிசினல் ப்ராடக்டை கொடுக்குது அப்படின்னா கைண்ட் ஆஃப் பிளான்ட்டினுடைய வேற ஸ்பீசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 100 ml வந்து கொடுக்கலாம். எந்த ஸ்பீசிஸ் வந்து நமக்கு அதிகமான வந்து ப்ராடக்டை கொடுக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணுறது தான் பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன். ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் அப்படின்னா என்ன? இப்போ வந்து பெரும்போக்குத்தனமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அலோன் ப்ரொடியூஸ் நியர்லி 20% ஆஃப் ஆக்சிஜன் டூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக த லங்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தான் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ இந்த கிரேட்டர் டைவர்சிட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த பாலினேட்டர்ஸ்க்கு, அதாவது பீஸ், பம்பிள்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் இல்லை அப்படின்னா பிளான்ட்ஸ் வந்து சீடு வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நம்மளுக்கு வராது. ஃபர்தராக அந்த பிளான்ட் ஸ்பீசிஸே வந்து க்ரோ ஆகாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்தட்டிக் ப்ளஷர் வி கெட் ஃப்ரம் த கன்வர்ஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இந்த பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணுறது மூலமாக தான் ஈஸ்தட்டிக், அதாவது அழகுக்காக, மன நிம்மதிக்காக, நம்மளுடைய ப்ளஷருக்காகவாவது இந்த பயோடைவர்சிட்டியை சேவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திக்கல்பா. எத்திக்கல் அப்படின்னா என்ன? நீதி, நேர்மை, நியாயம் சொல்லுவோம்ல, அதான் எத்திக்கல். இப்போ ஹியூமன்ஸ் டிபெண்ட் ஆன் தேர் எக்ஸிஸ்டன்ஸ் டு ஆல் அதர் ஆர்கானிசம் தட் இன்ஹாபிட்டன்ட் அண்ட் ஹாவ் இன்ஹாபிட்டன்ட் திஸ் எர்த். அதாவது ஹியூமன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு,
மைக்ரோப்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்தையோட சேர்ந்து நம்ம டிபெண்ட் பண்ணி தான்ப்பா வாழ்கிறோம். ஒவ்வொரு ஸ்பீசிஸோ அதோட வெரைட்டியும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இட் இஸ் அவர் moral obligation to safeguard and pass on the biological legacy that we have been given. கிடைச்ச இந்த பயாலஜிக்கல் லிகசி, அதாவது முடியாத மிகப்பெரிய இந்த பயோடைவர்சிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அழிக்காம ஒவ்வொரு ஸ்பீசிஸும் காப்பாற்றக்கூடியது நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிள். அப்படி நம்ம காப்பாற்றினாதான் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாப்பா, ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. இப்போ பயோடைவர்சிட்டியை எப்படி நம்ம காப்பாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பில் வந்து காப்பாற்றலாம்ப்பா. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்சிட்டு கன்சர்வேஷன். இன்சிட்டு கன்சர்வேஷன்னா என்ன? எந்த இடத்துல பயோடைவர்சிட்டி ஸ்பீசிஸ் ரிச்னஸ் இருக்கோ அந்த இடத்துக்கு போய் காப்பாற்றுறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிட்டு கன்சர்வேஷன். எக்ஸிட்டு கன்சர்வேஷன்னா என்ன? அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து தேடி பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்து வேற ஒரு இடத்துல வச்சு காப்பாற்றுறது. இப்போ இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன? இட் இஸ் த கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஹோல் ஈகோசிஸ்டம் அண்ட் இட்ஸ் பயோடைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ் டு ப்ரொடெக்ட் த த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ். அதாவது எந்த ஸ்பீசிஸ் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கோ அந்த ஸ்பீசிஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒட்டுமொத்த அந்த ஈகோசிஸ்டம், ஒட்டுமொத்த பயோடைவர்சிட்டியை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணாதான் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் இஸ் ஹவவர் நெய்தர் எக்கனாமிக்கலி பாசிபிள் நார் பாசிபிள் டு கன்சர்வ் ஆல் எக்ஸிஸ்டிங் பயாலஜிக்கல் வெல்த் அண்ட் ஆல் த எக்ஸிஸ்டிங் ஈகோசிஸ்டம். இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒட்டுமொத்த பயோடைவர்சிட்டி, ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டமையும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, காப்பாற்றுறதுக்கு, இந்த ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டமையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட எக்கனாமிக்கலாக வெல்த் இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, அது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இடத்தையாவது நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஹாட் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் இப்போ பர்டிகுலர் ஏரியாவில் தான் அதிக எண்ணிக்கையில் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி இருக்கு. ஆனால் அதுதான் வந்து மோர் வல்னரபிள் டு எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் தான் அழியக்கூடிய வகையிலும் இருக்கு. அந்த மாதிரி இடத்தையாவது நம்ம சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவுக்கு வராங்க. அதுக்கு பேர் தான் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது ஏரியாஸ் வித் ஹை டென்சிட்டி ஆஃப் பயோடைவர்சிட்டி ஆர் மெகா டைவர்சிட்டி அந்த இடத்துல இருக்கும். தீஸ் ஆர் ஆல்சோ த மோஸ்ட் த்ரெட்டன் ஒன்ஸ். இதுதான் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடியது. ஈக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட்ஸ் ஆர் டிட்டர்மைன் பை த ஃபாலோயிங் 4 ஃபேக்டர்ஸ். அப்போ அந்த ஈக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது என்னென்ன ஃபேக்டரை அது வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அதிகமாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ டிகிரி ஆஃப் எண்டமிசம். எண்டமிசம் அப்படின்னா என்னப்பா? சில ஸ்பீசிஸ் பர்டிகுலர் இடத்துல தான் இருக்கும், வேற இடத்துலயே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கங்காரு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பீசிஸ் மட்டும் பர்டிகுலராக இருக்கக்கூடிய இடத்த தான் எண்டமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் த்ரெட் டு எ பர்டிகுலர் ஹேபிட்டன்ட் டியூ டு இட்ஸ் டீக்ரடேஷன் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன். அப்போ எந்த இடத்துல ஃப்ராக்மெண்டேஷன், இப்போ நம்ம சொன்னோம்ல காடுகளை வந்து அங்கங்கே ஃப்ராக்மெண்ட்டாக அழிக்கிறாங்கன்ட்டு, அப்போ அந்த மாதிரி த்ரெட் உள்ள இடமா இருக்கணும் அந்த ஹாட்ஸ்பாட். இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வைஸாக 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்கப்பா. லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா 9 வந்து ஆட் பண்ணி இப்போ டோட்டலாக 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து இருக்கு. வேர்ல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் இருந்தாலும் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குப்பா. அதாவது வெஸ்டர்ன் காட் ஸ்ரீலங்கா, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி ஸ்ரீலங்கா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும்ல, அது இண்டோ பர்மா அண்ட் ஹிமாலயா. இது கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்கப்பா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒட்டுமொத்த வேர்ல்டு வைஸாக பார்த்தீங்கன்னா 34 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொன்னோமா, இந்த ஹாட்ஸ்பாட்டினுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இடத்துல வெறும் 2% தான். அப்போ இந்த 2% ஹாட்ஸ்பாட்ஸ் ஏரியாவை நம்ம ப்ரிசர்வ் பண்ணாலே வந்து மோர் தென் 30% வந்து ஸ்பீசிஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகாமல் நம்ம தடுக்கலாம்னு சொல்கிறாங்க. டைவர்சிட்டி அதிகமாக உள்ள இடங்களை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. என்னென்ன விதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை காப்பாற்றுறாங்க. அதே மாதிரி நேஷனல் பார்க், நிறையா வந்து நேஷனல் பார்க் இருக்குல்ல, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 19 நேஷனல் பார்க் இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. அதே மாதிரி சாங்சுரிஸ் அப்படின்னா சரணாலயங்கள்ப்பா, வன உயிரினங்கள் சரணாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 448 இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணி ரிச் பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய இடத்துல அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வந்து இந்தியாவில் லீகலாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கப்பா. இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் மூலமாக இந்த ட்ரீயை வந்து சேவ் பண்ணுறாங்கப்பா. இப்போ ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மிக உயர்ந்த மரங்கள் இருக்கும். இந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரலாக, அதாவது ரிலீஜியஸாக இதை வந்து ஸ்கேர்டு க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேர்டு க்ரூஸ் அப்படிங்கிறது நம்ம தமிழில் சிம்பிளாக சொன்ன போகிறோம், இது வந்து சாமி மரம், இதை நம்ம வெட்டக்கூடாது, இதை வெட்டினா வந்து சாமி குத்தம் ஆயிரும்,
அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த மரங்களை அந்த ஈகோசிஸ்டமை வந்து பாதுகாக்கிறாங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காசி அண்ட் ஜென்ஷியா ஹில்ஸ் இன் மேகாலயா, காசிலையும் ஜென்ஷியா ஹில்ஸ் இன் மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேர்டு க்ரூஸ் மூலமாக நிறைய மரங்களை வந்து பாதுகாக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஆரவல்லி ஹில்ஸ்லையும் வெஸ்டர்ன் காட் ரீஜியன்ஸ், அதாவது வெஸ்டர்ன் காட் ரீஜியன்ஸ் இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் த சர்குஜா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சந்தா அண்ட் பாஸ்டார் ஏரியாஸ் இன் மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேர்டு க்ரூஸ் அப்படிங்கிற ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் முறையில் நிறைய ட்ரீஸை வந்து பாதுகாக்கிறாங்கப்பா. இந்த எக்ஸாம்பிள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதாவது காசி அண்ட் ஜென்ஷியா ஹில்ஸ் மேகாலயா, ஆரவல்லி ஹில்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், வெஸ்டர்ன் காட் ரீஜியன்ஸ் இன் கர்நாடகா, மகாராஷ்டிரா அண்ட் சர்குஜா, சந்தா அண்ட் பாஸ்டார் ஏரியாஸ் இன் மத்திய பிரதேஷ். எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேகாலயால தான் இந்த ஸ்கேர்டு க்ரூஸ் மூலமாக லார்ஜ் அண்ட் த்ரெட்டன்ட் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ்லாம் வந்து சேவ் பண்ணுறதா சொல்கிறாங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா எக்ஸிடிவ் கன்சர்வேஷன். எக்ஸிடிவ் கன்சர்வேஷன்னா என்ன? தீஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனி டிசையர்ட் ஸ்பீசிஸ் ஆர் ஏ வெரைட்டி ஃபார் அவே ஃப்ரம் their நேச்சுரல் ஹேபிட்டன்ஸ். தே ஆர் ஆஃப் சைட் கலெக்ஷன்ஸ். அதாவதுப்பா இப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் ஒரு ஹேபிட்டன்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது, அதோட நம்பர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இப்போ அவங்கள தூக்கிட்டு வந்து வேற ஒரு இடத்துல வச்சு பாதுகாத்து வளர்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸாக இருந்துச்சுன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லப்பா அண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்கில், ஆல்சோ வைல்ட் லைஃப் சஃபாரி பார்க், இதுலலாம் வந்து அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க வந்து வளர்த்து பாதுகாக்கிறாங்கப்பா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வண்டலூர் ஜூலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை புலி பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி வெள்ளை மயில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதாவது த்ரெட்டன் ஸ்பீசிஸ் இருக்கலாம், அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய கேமிட்ஸை வந்து எடுத்துப்பாங்க, ஸ்பெர்மோ ஓவம் வந்து எடுத்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்கப்பா. என்ன டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் டெக்னிக்கில் அந்த கேமிட்ஸ்லாம் வந்து பாதுகாப்பாங்கப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்பெர்மையும் எக்கையும் எடுத்து லேபில் இன்விட்ரோ அப்படின்னா என்ன, டெஸ்ட் டியூப்பில் வந்து அந்த நியூ ஸ்பீசிஸை வந்து க்ரோ பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளான்ட் ஸ்பீசிஸாக இருந்துச்சு அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர் முறையில் அந்த பிளான்ட்டினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக்குவாங்க. சில பிளான்ட் வந்து ரொம்ப ரேராக இருக்கும், அந்த பிளான்ட்டினுடைய சீட்ஸ் இருக்குல்ல, விதைகளை எடுத்துகிட்டு வந்து சீட் பேங்க்ஸில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்கப்பா. அதாவதுப்பா இப்போ பயோடைவர்சிட்டியை நம்ம இந்த உயிரினங்களினுடைய பன்முகத்தன்மை இருக்குல்ல, இதை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒட்டுமொத்த நேஷன்ஸும் அப்பார்ட் ஃப்ரம் த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸை தாண்டி எல்லாருமே வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கப்பா. அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. எந்த பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியோ டி ஜெனீரியோ. இது கேட்டிருக்காங்கப்பா, ஒரு தடவை இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எர்த் சம்மிட் அப்படிங்கிறது வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸும் ஒன்றா சேர்ந்து பயோடைவர்சிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. இந்த மீட்டிங் வந்து எங்க நடந்திருக்கு அப்படி ரியோ டி ஜெனீரியோல நடந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து எர்த் சம்மிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. கால்ட் அப்பான் ஆல் நேஷன்ஸ் டு ரெக்வயர் சூட்டபிள் ரெக்வயர்ட் மெஷர்ஸ் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அண்ட் சஸ்டைனபிள் யூட்டிலைசேஷன் ஆஃப் இட்ஸ் பெனிஃபிட்ஸ். இந்த எர்த் சம்மிட்ல பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த பயோடைவர்சிட்டியை எப்படியாவது கன்சர்வ் பண்ணணும், அதே மாதிரி அண்ட் சஸ்டைனபிள் இதோட பெனிஃபிட் வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த் சம்மிட் அப்படின்னு சொல்லிட்டு 1992 நடந்துச்சுல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட ஃபாலோப்பா இந்த வேர்ல்டு சம்மிட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஹெல்ட் இன் த இயர். வேர்ல்டு சம்மிட் வந்து எப்போ நடந்ததுன்னா 2002 இந்த ஜான்ஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்கா. ஃபர்ஸ்ட் வந்து எர்த் சம்மிட்பா ரியோ டி ஜெனீரியோ 1992. ஃபாலோவப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சம்மிட், இது வந்து 2002 ஜான்ஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்காவில். இது கேட்பாங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. ரியோ டி ஜெனீரியோ அண்ட் வேர்ல்டு சம்மிட் ரெண்டும் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 190 countries pledged their genuine commitment to achieving by the year 2010 a big reduction with the current rate of biodiversity loss at the worldwide regional and native level. அதாவது இந்த வேர்ல்டு சம்மிட்ல பார்த்தீங்கன்னா 190 நாடுகள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. பிளெட்ஜ்
பிளெட்ஜ் அப்படின்னா சத்திய பிரமாணம் எடுப்போம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010க்குள்ள இப்போ இருக்க பயோடைவர்சிட்டி லாஸை விட கிராஸ்டிக்காக வந்து இதோட எண்ணிக்கையை வந்து குறைக்கணும். அதாவது பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகாமல் தடுக்கணும். வேர்ல்டு வைஸாக சரி, ரீஜனல் வைஸாக சரி, நேட்டிவ் வைஸாக சரி அப்படின்னு சொல்லிட்டு 190 நாடுகள் வந்து பிளெட்ஜ் வந்து எடுத்துக்கிட்டாங்கப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.